வணக்கம் நண்பர்களே, ராஜு சிவன் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்று நம்ம சேனலில் பார்க்க போகும் தலைப்பு என்னவென்றால் ஆடிப்பெருக்கு. ஆடி 18, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் நாள் அன்று நீரில் குறிப்பிட்ட நறுமண மற்றும் நேர்மறை ஆற்றல் கொண்ட பொருட்களை சேர்த்து நீராடுவது ஆன்மீக ரீதியாகவும் ஆரோக்கிய ரீதியாகவும் மிக சிறந்த பலன்களை தரும் என்ற நம்பிக்கை வழிவழியாக உள்ளது. அதை பற்றி விரிவாக இந்த வீடியோவில் பார்ப்போம். ஆடிப்பெருக்கு என்றாலே பெருகும் வளம், தங்கும் மங்களம் என்றுதான் அர்த்தம். இந்த நன்னாளில் நாம் செய்யும் சிறிய பரிகாரமும் ஆன்மீக வழிபாடும் நம் வீட்டில் வற்றாத செல்வத்தை அள்ளித்தரும் என்பது நம்பிக்கை. ஆடி 18 அன்று நாம் குளிக்கும் நீரில் வெறும் இந்த 3 பொருட்களை சேர்த்து நீராடினால் வருடம் முழுவதும் லக்ஷ்மி கடாட்சமும் 16 வகை செல்வங்களும் நம் இல்லத்திலும் உள்ளத்திலும் பெருகும் என்று ஆன்மீக சாஸ்திரங்கள் கூறுகின்றன. சரி, இந்த 16 வகை செல்வங்கள் என்றால் என்ன? தமிழ் பாரம்பரியத்தில் 16 பேர்கள் அல்லது 16 வகை செல்வங்கள் என்று அபிராமி பட்டரால் இயற்றப்பட்ட அபிராமி அந்தாதியில் குறிப்பிடப்படும் அந்த செல்வங்கள் இவைதான். 1. துணிவு. துணிவு என்பது மனதைரியம். 2வது செல்வம் என்னவென்றால் நீண்ட ஆயுள். 3வது புகழ், அதாவது நமக்கு நற்பெயர் கிடைக்கும். 4வது கல்வி. 5வது நல் மக்கட்பேறு, நல்ல குழந்தைகள் நமக்கு கிடைக்கும் பிறக்கும். 6வது பொன், தங்கம் செல்வம் சேர்க்கை. 7வது பொருள், அதாவது தானியம் வாகனம் போன்ற பிற வளங்கள் நமக்கு வந்து சேரும். 8 நல்லூழ், அதாவது நல்வினை அதிர்ஷ்டம் கிடைக்கும். 9 அழகு, அதாவது பொலிவுடனும் ஈர்ப்புடன் நாம் இருப்போம். 10 பெருமை, உயர்ந்த நிலை நமக்கு கிடைக்கும். 11 இளமை, ஆரோக்கியமான சுறுசுறுப்பாக இருக்க உதவும். 12 துணிவு, அச்சமின்மை, அதாவது பயமின்மை, நல்ல வல்லமை கொண்டதாக நம்ம இருப்போம். 13 நோயின்மை, ஆரோக்கியமான உடல் நமக்கு இருக்கும். 14வது நட்பு, நல்ல நண்பர்கள் கிடைப்பார்கள். 15 சீர்மிகு வாழ்வு, அதாவது அமைதியான திருப்தியான வாழ்க்கை. 16வது அறியாமை அகழுதல், அதாவது மெய் ஞானம். இதைதான் அவர்கள் 16 செல்வங்கள், 16 வகை செல்வங்கள், 16 பேர்கள் பெற்று வாழ்க என்று வாழ்த்துவார்கள் அல்லவா பெரியவர்கள். அதனுடைய அர்த்தங்கள் தான் இது. இந்த 16 பேர்கள் தான் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நம்மளை வாழ்த்துகிறார்கள். 16 பெற்று பெருவாழ்வு வாழ்க என்று பெரியோர்கள் வாழ்த்துவது வெறும் 16 குழந்தைகளை பெற்றெடுப்பதை குறிப்பதல்ல. மேலே குறிப்பிட்ட வாழ்க்கைக்கு தேவையான இந்த 16 வளங்களையும் பெற்று நிறைவாக வாழ வேண்டும் என்பதையே குறிக்கிறது. சரி, நாம் இப்போது 18 ஆடி பெருக்கன்று நாம் குளிக்கும் நீரில் அந்த 3 பொருள் என்னவென்று பார்ப்போம். அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று இப்போது பார்ப்போம். இந்த ஆடி 18 என்றது ஆகஸ்ட் 3ஆம் தேதி என்று வருகிறது, அதாவது இன்று. முதலாவதாக வெட்டிவேர். இது சுக்கிரனின் அம்சம், ஈர்ப்பு சக்தி உள்ளது. வெட்டி வேருக்கு நேர்மறை ஆற்றலையும், அதாவது பாசிட்டிவ் எனர்ஜி, பண ஈர்ப்பு சக்தியையும் அளிக்கும் குணம் உண்டு. இதன் தெய்வீக வாசம் சுக்கிர பகவானின் அருளையும் மகாலட்சுமியின் வாசத்தையும் நம் உடலில் சேர்க்கும். 2வதாக குப்பைமேனி வேர், எதிர்மறை ஆற்றல் அகற்றுதல். குப்பைமேனி வேர் பெயரிலேயே இருக்கிறது, அதாவது குப்பையான உடலையும் மனதையும் மேன்மையாக்கும் மூலிகை. நம்மை சுற்றியுள்ள கண் திருஷ்டி, எதிர்மறை ஆற்றல், அதாவது நெகட்டிவ் எனர்ஜி மற்றும் தடைகளை அடியோடு அகற்றும் வல்லமை கொண்டது இந்த வேர். 3வதாக 2 ரூபாய் நாணயம், தனவசியம், பிறகு பிரபஞ்ச இணைப்பு.
ஒரு 2 ரூபாய் நாணயம் ஆன்மீகத்தில் உலோகம் என்பது பிரபஞ்ச ஆற்றலை ஈர்க்கும் ஊடகம். லோக மாதாவான லட்சுமியின் அருளை நம் வீட்டில் தங்க செய்யவும் தனாவசியம் ஏற்படுத்தவும் இந்த நாணயம் பயன்படுகிறது. சரி, இதை எப்படி பயன்படுத்த வேண்டும்? வாங்கலாம் பார்க்கலாம். ஆடி 18 அன்று, அதாவது ஆகஸ்ட் 3ஆம் தேதி காலையிலோ அல்லது மாலையிலோ நீங்கள் குளிக்கும் வாளியில் சுத்தமான நீரை எடுத்துக்கொள்ளுங்கள். மற்றொரு குறிப்பு ஒன்று சொல்ல விரும்புகிறேன். சில பேர் நைட் ஷிஃப்ட்டு அந்த மாதிரி வேலை செய்திருப்பவர்கள் இருப்பார்கள். அவர்களால் காலையில் எழுந்து குளிக்க முடியாத பட்சத்தில் நீங்கள் மாலையிலும் குளிக்கலாம். சரி, இப்பொழுது பார்ப்போம். இந்த வாளியில் நீங்கள் சுத்தமான நீரை எடுத்துக்கொண்டு அதில் சிறிது வெட்டி வேர், குப்பை மேனி வேர் மற்றும் 2 ரூபாய் நாணயத்தை போடுங்கள். குறைந்தது 15 முதல் 20 நிமிடங்கள் வரை அந்த நீர் ஊறட்டும். அப்போது அந்த மூலிகைகளின் நற்பண்புகளும் நாணயத்தின் ஆற்றலும் நீரில் கலக்கும். அதன்பின் ஓம் மகாலட்சுமியை நமக என்ற மந்திரத்தை மனதிற்குள் ஜெபித்தபடி நீராடுங்கள். குளித்து முடித்த பிறகு அந்த 2 ரூபாய் நாணயத்தை எடுத்து துடைத்து உங்கள் வீட்டு பூஜை அறையிலோ அல்லது பண பெட்டியிலோ வைத்து விடுங்கள். அது உங்களுக்கு ஒரு பண ஈர்ப்பு இயந்திரமாக செயல்படும். வேர்களை செடிகளுக்கு உரமாக்கி விடலாம். இந்த ஆடிப்பெருக்கு நாளில் இந்த எளிய ஆன்மீக பரிகாரத்தை செய்து 16 பேர்களையும் பெற்று வளமோடு வாழ இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். ஆன்மீக நம்பிக்கைகளின்படி வெட்டிவேர் போன்ற நறுமணப் பொருட்கள் மன அமைதியையும், குப்பை மேனி போன்ற மூலிகைகள் சரும ஆரோக்கியத்தையும் தரவல்லவை. ஆகவே இதனை நீங்கள் பயன்படுத்தி நலன் பெறுவீர்கள். நன்றி அன்பர்களே. இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவுடன் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.